சாண்ட்ராக்கு தூக்கம் போனதை பற்றி விஜய் சார் கேட்டுட்ருக்காரு. அப்போ யாருக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கம்ப்ளைண்ட் இல்லையா, அந்த சத்தம் மற்றவங்களுக்குலாம் கம்ப்ளைண்ட் இல்லையான்லாம் கேட்டுட்ருக்காரு. உடனே விக்ரம்லாம் சொல்கிறாரு, இல்லையே சார், எனக்கு காலையில் முழிச்சுதான் சார் அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே திவ்யா கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லையான்னு. இப்போ திவ்யா சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு கேட்டுச்சு, ஆனால் எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு சபரி எந்திரிச்சு, சார் திவ்யா அப்போ எந்திரிக்கலை சார், அடுத்த நாள் நாங்கள் எல்லோரும் வெளியே போய் தூங்கும்போது நாய் குறைச்சிது சார், அப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. சபரி சொன்னது சத்தியமாக எனக்கு என்னவோ அந்த லாஸ்ட் வீக்கும் ஆக்டிவிட்டி ஹால் ஏரியாவை சபரி தான் சொல்லியிருப்பாரு. இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா நாய் குறைச்ச மேட்ரை சபரி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தா சபரி ஏதோ அந்த வீட்டோட 61st கேமரா மாதிரி தான் தோணுது. இப்போ கமல் சார் சொல்லியிருப்பாரு, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு. அது ரியலாக சபரி கிட்ட இருந்தால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது போல இருக்குது. அவர் சொல்லிட்டாரு ஆக்டிவிட்டி அப்போ நாய் குறைச்சிது சார், அதனால தான் அவங்க எந்திரிச்சு அப்போ தான் திவ்யா எந்திரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. சொன்னோடனே இங்கே பயங்கர கிளாப்ஸு. அப்போ நீங்கள் நீங்கள் எங்கே இருந்தீங்க கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கேட்குறாரு. அவரும் அதுக்கு பயங்கரமாக சிரிக்கிறார். சிரிச்சிட்டு வெளியில் சோஃபாவில் இருந்தேன் சார்ன்னு சொல்லிட்டு கமருதீனும் கூட சேர்ந்து சிரிச்சிட்ருக்கார், வேறு யாரையோ பற்றி காமெடி பண்ணுறது மாதிரி. அப்போ சபரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, நீங்கள் பார்க்கணும். ஐயோ தெரியாமல் வாய் விட்டுட்டு ஒளறிட்டோம் போல இருக்கேங்கிற மாதிரி வாய் ரெண்டையும் பாருங்க, கை ரெண்டையும் வச்சு வாயை பொத்திட்டு அப்படியே பின்னாடி திவ்யாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறமா திருப்பி போகிறப்போ வேறு ஏதோ பேசும்போது விஜய் சார் சொல்லுவார், கண்டு கருமத்தையெல்லாம் நாங்கள் போட்டு காமிச்சிட்டா இருக்க முடியும், எங்களுக்கு தெரியும் எதை போட்டு காமிக்கணும் எதை போட்டு காமிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இன்டைரக்டாக ஏதோ ஒரு ரூல் பிரேக் பண்ண கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோடது எதையுமே நாங்கள் காட்டலைன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, கடைசி போகிறப்ப கமருதீன் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு, மைடியர் கம்மு இனியாவது பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கமருதீனுக்கு அவரை இன்டைரக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு, லவ் கண்டென்ட்லாம் விட்டுட்டு டைரக்ட் கண்டென்ட்டுக்கு வாங்க, ஐ மீன் பிக் பாஸ் கேம்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.